49வது சென்னை புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில்நுட்ப வளர்ச்சி புத்தகங்களை படிக்க அதிக வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் இந்த 49வது புத்தக கண்காட்சி நாளை தொடங்கி ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான 49வது சென்னை புத்தக கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை 6 மணி அளவில் நந்தனம் YMCA மைதானத்தில் முறைப்படி தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவில் போது சிறந்த எழுத்தாளர்கள் மற்றும் படைப்பாளர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பெற்ற பொற்கிழி விருதுகள் மற்றும் பாப்பாசி விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். புத்தக கண்காட்சிகள் அனைத்து நாட்களிலும் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர். இந்த ஆண்டு சாதனை அளவாக சுமார் 1000 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளில் தமிழ் பதிப்பகங்கள் மற்றும் பெண்குயிர், ஐஃபர் சாலிக் போன்ற சர்வதேச நிறுவனங்களும் பங்கேற்கின்றனர். வழக்கம் போல அனைத்து புத்தகங்களும் தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது. தினமும் மாலையில் அறிஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்களின் சொற்பொழிவுகள் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தொழில்நுட்ப வளர்ச்சி புத்தகங்களை படிக்க அதிக வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இரண்டு இளைஞர்கள் சந்திச்சுட்டா, இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிற புத்தகம் என்னன்னு புத்தகங்களை மையமா வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணும். புத்தகங்களை பற்றி விவாதிக்கிற அளவுக்கு வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கணும், அறிவுக்கு பரவணும். இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் புத்தகங்களை படிக்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு. மின்னூல்கள், கிண்டில் கருவின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. பல்வேறு இணைய நூலகங்கள் இருந்து நம்மால எளிதான புத்தகங்களை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் ஏந்தி ஒவ்வொரு பக்கமா புரட்டி படிக்கிற அனுபவமே தனி சுகம்தான். புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் போதும் புது வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அந்த வெளிச்சத்துல அறியாமை எனும் இருள் விலகணும். இளைஞர்களுக்கு நான் சொல்றதெல்லாம், தமிழும் தமிழ்நாடும் செழிக்கணும்னா, நீங்க வெற்றியாளர்களா உயரணும்னா புத்தகங்களின் அறிவாயுதங்களை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். வெளிநாடுகளுக்கு போறப்போ அங்க பூங்காக்கள், பயணங்கள்னு பொது இடங்கள்ல நிறைய பேர் புத்தகங்களை படிச்சுக்கிட்டே போறதை நான் பார்ப்பது உண்டு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க அந்த நிலைமை இல்லை. இது மாறணும். உங்களோட சிந்தனைகள் வளர வளரத்தான் நம்ம தமிழகத்தோட வளர்ச்சி மேல் நோக்கி போகும். போராடி போராடி இந்த நிலைமைக்கு உயர்ந்து வந்திருக்கிறோம். இங்க இருந்து நாம முன்னாடி தான் போகணும். யாரும் நம்ம வீழ்த்த அனுமதிக்க கூடாது. அதனால தினமும் 1 மணி நேரமாவது படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்க டைமை புக்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. புதிய எழுத்தாளர்கள் உருவாகி வாங்க. எழுத்துக்களை படிக்க படிக்க எண்ணங்கள் வளரும். எண்ணங்களை எழுத்துக்களாக படைக்கும் பழக்கத்தை உண்டாக்கிக்க. அதுக்கு இது போன்ற புத்தக கண்காட்சிகள் நிச்சயம் கை கொடுக்கும்.